பஞ்சாபி குல்பில நான் வந்திருக்கேன். பையன் கொடுத்துட்டேன். பையன் தான் இருக்கேன். டென்ஷன் இல்ல. நம்ம சென்னை சூப்பர். எனக்கு டி நகர் புதுசு கிடையாது, அண்ணா நகர் புதுசு கிடையாது. சவுகார்பேட்டையில ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்க வந்து யூடியூப்ல பாத்திருப்பீங்க. நான் வந்து இப்ப மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து சவுகார்பேட்டையில என்னதான் இருக்குன்னு அலசுவோம் அப்படியே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். டிஃப்ரெண்ட்லாம் இருக்கு. கிச்சியா அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க. மெயினா வந்து குவான்டிட்டி, குவாலிட்டி, ஹைஜீன் இது மூணுமே நம்ம பார்க்க போறோம். சில பேர் சொல்றாங்க டெல்லியில இருக்க மாதிரி இருக்கும் சாட், அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. நானே ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில சாட் சாப்பிட்டுருக்கேன், சென்னையிலாம் சாப்பிட்டது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுகார்பேட்டை சாப்பிட போறேன். ஸோ என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. வெல்கம் டு ரியோ விலாக்ஸ். மதுரை குல்பி பயலுங்க. சவுகார்பேட்டை வர்றதுக்குள்ள போதும் வெறுப்பு ஆயிப்போச்சு. ஏன்டா வந்தோன்னு ஆயிப்போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்ம க்ரௌட் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ண போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கிச்சியாவா, சீஸ் மசாலா கிச்சியா ப்ரோ. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேள்வியே போறேன். கிச்சியா அப்பளத்துக்கு மேல என்னமோ போட்டு கொடுக்க போறாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். வாங்க, சீஸ் மசாலா கிச்சியா ஒன்று போடுங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ பெரிய அப்பளம், கேரட்டு, ஆனியன், சீஸ், மிக்சரு, இந்த மாதிரி சாட் மசாலா, இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னா இந்த அப்பளம் தான் விஷயமே. இதுக்கு பேர் தான் கிச்சியா. 80 rupees. வித்தியாசமாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம கிச்சியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து வடை பாவ் சாப்பிட போகிறோம். கிச்சியா வந்து 80 rupees ஆச்சு. 80 rupeesக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 rupeesக்கு ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சாதாரண பப்பட் தான். பப்பட் மேலே கேரட்டு, சீஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அந்த சாண்ட்விச் ஃபீல் இருந்துச்சு. குவான்டிட்டி நிறையாவே இருந்துச்சு. குவான்டிட்டி 80 rupeesக்கு. குவாலிட்டியுமே ஓகே, குட், ஹைஜீன், நீட்டாக பக்காவாக இருக்குது. இப்போ வாங்க வடை பாவ் சாப்பிட போவோம். வடைப்பாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கடை கண்ணை தென்பட்டுச்சு. 6 பீஸ் எவ்வளோ போட்டு 20 ரூபாய் பானிபூரி. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே போவோம். ஆனால் அது கூட மைண்டில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது அப்பளத்தை போய் 80 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். மைண்டில் வேற உறுத்து 80 ரூபாயை கொடுத்து அப்பளத்தை சாப்பிட்டோமே அப்படின்னு. சரி, ஓகே வாங்க இப்போ பானிபூரி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. இது வந்து கணேஷ் சாட் சென்டரும். 6 பீஸ் 20 ரூபான்னு சொல்கிறாங்க. என்ன கணக்கு வழக்கு, ரசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் சூப்பர். சரியான காரம், பாய் நம்ம சூடாக போட்டுருக்கு. அப்படி பினிஷிங் மசாலா வடப்பாய் கடைசியில் தக்லீஃப் படல இலை முழுக்க தடப்படலாம். விருந்து வைப்பான், மூலையில் கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான், அந்த மாதிரி. ஆனால் கடைசியிலலாம் அந்த மசாலாவில் லைட்டாக உழப்பிட்டாங்க. மற்றபடி ஹைஜீன்லாம் பக்காவாக இருந்துச்சு. குவான்டிட்டியுமே சூப்பர், குவாலிட்டியுமே சூப்பர். அடுத்த கடைக்கு போகலாமா? வடைப்பாவ். இப்போ வந்து நம்ம ராமாக்கான் சமோசா வாலா வந்திருக்கோம். சமோசா சாப்பிட போகிறோம். நிறைய யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக தான் இருந்துச்சு கடை. இப்போ ஆனால் வெடிச்சோடி போய் கிடக்கு. காடு பார்ப்போம் வாங்க. இப்போ எப்படியே சமோசா, மற்ற சமோசாவுக்கும் இங்கே இருக்க சமோசாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஸ் ஊற்றி இனிப்புலாம் போட்டு கச்சோரி மாதிரியே இருக்கும் சமோசா. அதனாலே எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக எங்கள் டீ கடையில் போனால் சமோசா இருக்கும். ஆனால் இங்கே ராமாகான் சமோசா வாழலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காஞ்சி போன டீ கடையெல்லாம் காஞ்சி போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி கிடையாது, சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூடு பண்ணி கொடுத்தா கூட தெரியும் சூடு பண்ணி தான் இருக்குது. ஆனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஸ்வீட்டும் காரமும் கலந்த சமோசாவில் அப்பா இந்த ஸ்வீட்டை அப்படி டிப் பண்ணி மேலே காசுல நான் வரும்போது ரொம்ப பசதியாக இருந்தேன். இதெல்லாம் ஓடி போச்சு. பல வெள்ளம் வடைப்பாவை தான் ஒன்றும் சாப்பிட முடியல. வடைப்பா போய் சாப்பிடும். இந்த சவுகார்பேட்டை வந்தாலும் என்னமா ஒரே ஒரு பிரச்சனை, டிராஃபிக்கு கூட்டம்லாம் தாண்டி நடக்கணும். அங்கே நடப்போம், வழி இல்லை. ஆனால் ஒரு கடை இங்கே இருக்கு, அது ஒரே தெரு தான். ஆனால் 550 மீட்டர்ன்றாங்க. ரியோ லாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், உனக்கு பானிபூரி ஃப்ரீ. ஒரு சின்ன சுலாய் ஃபேன்ஸ். வடைப்பாவ்.
வழியாக நடந்து கை காலெல்லாம் வலிச்சு ஸ்ரீ வடப்பாவ் வந்திருக்கோம். வடப்பாவ் சாப்பிட போகிறோம். எவ்வளோ ரேட்டு என்ன கணக்கு வழக்குன்னு பார்ப்போம். இப்போ அங்கே நம்ம வந்து 25 ரூபாய்க்கு சமோசா வாங்கணும். இப்போ 25 ரூபாய்க்கு நம்ம வந்து வடப்பாவ் வாங்கியிருக்கோம். குவாலிட்டினா நல்லா தான் இருக்கு. எனக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை. ஒரு மதுரைக்காரனா பிடிக்கலையா இல்லை, இங்கே இருந்தாலும் மேபி பழகி இருக்குமா. ஆமை வடை, பருப்பு வடை, உளுந்த வடைக்கெலாம் இந்த வடைப்பாவெல்லாம் கிட்ட கூட வராது. அன்எக்ஸ்பெக்டடாக மழை ஆகிப்போச்சு. ஆல்ரெடி கசகசன்னு இருக்கும், இப்போ நசன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா சாட்ஸு அது இதுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக புதினா ஜீரா ஜீரணத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். பக்கா புதினாமா வாயில் வருது. 20 rupeesக்கு மினிட் மெயின் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த கடை வந்து கிஷோர் சாட்ஸ். மலையோட மலையாக ஒரு குல்ஃபி சாப்பிடுவோமா? ஒரு குல்ஃபி ஒன்று ஹவு மச்? 20. ஆக்சுவலாக இங்கே 2 ரூபா குல்ஃபி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே தான் அந்த அட்ரஸ் போட்டு இருந்துச்சு. ஆனால் 2 ரூபா குல்ஃபி இல்லை. கேமரா வீடியோ யுவர் ஷாப் யூடியூப் NSC போஸ் ரோட் பஞ்சாபி குல்ஃபி. நேம் யார்? ராஜு பாய். சத்வீர் ஆமா. பாய். பஞ்சாபி குல்ஃபில நான் வந்திருக்கேன். பையன் அங்கே கொடுத்துட்டேன். நல்ல பையன் தான் இருக்க. டென்ஷன் இல்ல. நம்ம சென்னை சூப்பர் இருக்கு. சென்னையில மதுரை சூப்பர். மதுரை குல்ஃபி பயலுங்க. மலைக்கு அதுக்கும் குல்ஃபி சூப்பரா இருக்கு நண்பா. புது சப்ஸ்கிரைபர், பஞ்சாபி சப்ஸ்கிரைபர். சவுகார்பேட்டை வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு மதுரைக்காரனா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய கடை நான் பார்த்து வச்சிருந்தேன். பாதி கடை மழை பெஞ்சதில் வந்துட்டு பெஞ்சது 10 நிமிஷம் மழை. அந்த 10 நிமிஷத்துக்கும் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 6 கடை 7 கடை காட்டியிருக்கேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்தது நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரியோ விளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you bye from Rio. பிள்ளைங்கெல்லாம் பரப்பாங்க. வண்டர் உமன்ஸ் தான் இங்கே எல்லாருமே.